அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோர் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கவனத்துடன் பார்த்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க நன்மைகளும் சந்தோஷங்களும் ஏற்றங்களும் ஏற்படும். சனிக்கிழமையில் கண்டிப்பாக மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க சிறந்த பலனை ஏற்படுத்தும். முதுகு கழிவுப்பாதை சிறு உபத்திரமும் மருத்துவத்தில் பாதவரை உள்ள வழிகளில் அதீத கவனமும் எடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பெற்றோர் பெரியோர் கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம் என்பதையும், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதும், மீனராசிக்காரர்கள் 7.5 சனியின் ஜென்ம சனியில் இருப்பதனால் உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவம் என்பதும், வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. உத்தியோக ரீதி, தொழில் ரீதி, வியாபார ரீதி, படிப்பு ரீதி, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள், கடல் கடந்து புகழ் பேரையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். டக்கென்று தடைகள் காணப்படுவதனால் செவ்வாய்க்கிழமையில் மனதார பிரார்த்தனை செய்து கண்டிப்பாக பசுமாடுகளுக்கு உணவளிக்க பெரிய தடைகள் தவிடுபடியாக்கி, பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள், பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியங்கள் கண்டிப்பாக பலப்பெறக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக கோளர் பதிகத்தை 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு அந்த இடத்தில் தான் இருக்கிறார்கள். இவர்கள் சர்ப கிரகங்கள் என்பதனால் கோளறு பதிகத்தை தினமும் விடாமல் கேட்பது விசேஷத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலமாக காணப்பட்டாலும் பூர்வீக சொத்தில் அதீத கவனம், பரம்பரையாக இருக்க சொத்தில் அதீத கவனமாக இருப்பதும், தஸ்தாவேஜுகளை சரியாக கலெக்ட் செய்து 2-3 காப்பி எடுத்து வைத்து ஸ்கேனிங் வைத்து பட்டகத்தில் வைத்து கொள்வது புத்திசாலித்தனமான முடிவு. பிள்ளைகளுடன் தர்க்கங்கள், பெரிய கஷ்டங்கள் ஏற்படும்.